الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا جاء شهر رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهير على الأعداء بالمدد. مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிற்காமல் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனிதம் நிறைந்த ஷஅபான் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு விதத்தில் கடைசி நாளும் கூட. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும், நாட்ட தேட்டங்களையும், நம்முடைய தேவைகளையும் இந்த ஜும்ஆவுடைய நாளின் பொருட்டினாலும் ஷஅபானுடைய மாதத்தின் பொருட்டினாலும் நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், கெட்டவர்களுடைய, பொறாமைக்காரர்களுடைய பொறாமையான பார்வைகள், சிறுகள் போன்ற எல்லா விதமான பலாய் முசீபத்துகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்திடுவானாக. இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் தொடங்குகின்றேன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் இதே போன்ற ஒரு நாளில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஷஅபான் மாதத்துடைய கடைசி நாளில்
ரமலானை வரவேற்கும் விதமாகவும் ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ரமலானுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் அضلக்கும் ஷஹ்ருன் அதீம். ஓ மக்களே, உங்களை மகத்தான ஒரு மாதம் உங்களை அடைய இருக்கிறது. ஷஹருன் முபாரக்குன், அது பரக்கத் நிறைந்த மாதம் என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த செய்திகளுடைய தொடர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் என்ன, இந்த மாதத்தில் ஏன் முபாரக்கான மாதம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் பரக்கத் நிறைந்தது என்பது நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் நாம் அடையக்கூடிய நிஅமத்துகள் ஒவ்வொன்றிற்கும் பரக்கத் என்று சொல்லப்படும். அப்படி இந்த மாதம் நமக்கு பரக்கத்தை நிஅமத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத் என்னவென்று சொன்னால் இறைவனுடைய தொடர்பை இந்த மாதம் நமக்கு ஏற்படுத்துகிறது. மற்ற எல்லா மாதங்களில் நடந்த இபாதத்துகளை விடவும் இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் நடக்கக்கூடிய இபாதத்திற்கும் இதற்கு முன்னால் நடந்த இபாதத்துகளும் பள்ளிவாசல்களும் நமக்கு வித்தியாசம் தெரியும். எத்தனையோ பேர் இபாதத்துகளை செய்ய நாட்டமில்லாதவர்களும் கூட பள்ளிக்கு வந்து தொழுகையை இந்த மாதத்திலாவது நாம் தொழுதுவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல பேர். இப்படி இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது மிகப்பெரிய பரக்கத், பரக்கத்திலே ஆகப்பெரிய பரக்கத். நாம் இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு 3 விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய நஃப்ஸோடு நாம் போராட வேண்டும். இறைவனுடைய தொடர்பை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மில் இருக்கிறது என்று சொன்னால் அது நஃப்ஸ். நாம் பல பேர் பல விஷயங்களை பேசலாம். உதாரணத்திற்கு ஒரு தவறை செய்யும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, உதாரணத்திற்கு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கலன்னு வச்சுக்கோமே, நம்ம அடுத்த வார்த்தை என்ன சொல்றோம்? ஷைத்தான் தூங்க வச்சுட்டான். நாம் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறோம், வேகத்தில் பேசிவிடுகிறோம், ஷைத்தானுடைய தூண்டுதலினால் பேசிவிட்டேன். நாம் ஒரு தவறை செய்யும் பொழுது யாரின் பக்கம் அந்த தவறை காட்டுகிறோம் என்றால் ஷைத்தானின் பக்கம். ஆனால் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானை பற்றி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், இதா ஜாஅ ஷஹரு ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா. ரமதானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் கைது செய்யப்படுகிறார்கள், விலங்கிடப்படுகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியானால் ரமதானில் தப்பு நடக்காதா? தவறுகள் யாரும் செய்வதில்லையா? தவறு நடக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதற்கும் முஃபஸ்ஸீர்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள். நாம் ஒவ்வொன்றையும் ஷைத்தான் பக்கம் சொல்றோம். என்ன ஷைத்தான் கெடுத்துட்டான்னு சொல்றோம். அந்த ஷைத்தான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான்? இபாதத்துகள், அந்த இபாதத்துகளின் பெயர் காரணமாகவே அஸாஸீல், ஆக சிறந்த ஆபித் என்று பெயர் எடுத்தவன் ஷைத்தான். அப்ப அந்த ஆபிதை, அந்த ஷைத்தானை, அஸாஸீலை யார் வழிகெடுத்தது? எல்லாத்தையும் ஷைத்தான் வழிகெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொல்லும் பொழுது தன்னுடைய ஆணவத்தை காட்டுவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவமரியாதை செய்தான ஷைத்தான். அந்த தவறை தூண்டியது யார்? சொல்லுகிறார்கள், நஃப்ஸு அம்மாரா. நஃப்ஸு அம்மாரா என்பதை பொறுத்தவரையில் குர்ஆன் பேசுகிறது, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ.
நஃப்ஸ் அம்மாராங்கிறது எப்பவுமே கெட்டதை ஏவி கொண்டிருக்கும். அந்த நஃப்ஸ் அம்மாரா என்பது ஷைத்தானுக்குள் இருந்தது, ஷைத்தானை அது வழிகெடுத்து. இப்போ ரமதான் வந்துருச்சு, ஷைத்தான் வழிகிடப்பட்டு விட்டான். நம்மை அடுத்து வழிகெடுக்கிறது யார் இருக்கிறார்? நம்முடைய நஃப்ஸ். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாம், ஆனால் நஃப்ஸுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களிலும் நம்மை நஃப்ஸ் வழிகெடுக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், எந்த இபாதத்தை நாம் செய்தாலும், எவ்வளவுதான் வணங்கி இருந்தாலும், உதாரணத்திற்கு ஒரு 1000 வருஷம் வணங்கி இருக்கிறாங்க, அந்த 1000 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் நான் இப்படி வணங்கி இருக்கிறேன், நான் பெரிய ஆபிதுன்னு ஒரு எண்ணம் வந்து விட்டார், நான் ஒரு வணக்கசாலி என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டால் என்ன முடிஞ்சு போச்சு. எந்த இடத்தில் பெருமை என்பது வருகிறதோ அந்த பெருமை எல்லா அமல்களையும் அழித்து விடுகிறது. அப்படி அந்த பெருமையை தூண்டக்கூடியதும் நம்முடைய நஃப்ஸ் தான். நம்ம தப்பு செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது, உள்ளத்தில் நினைக்கிற ஒரு நினைப்பும் கூட நம்மை வழிகெடுக்கிறது. அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் அடிக்கடி இவர்களை பற்றி பேசுவது உண்டு. அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் அவர்களை பொறுத்தவரையில் ஆகப்பெரிய ஜாஹித், உலகப்பற்றில்லாமல் வாழ்ந்தவர்கள், பெரிய ஒரு சூஃபியும் கூட. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, வெளியே போய் தங்குறது கிடையாது. அவர்களுடைய இருப்பிடம் கூரை வீடு தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டில் ஒரு ஹாக்கிம், அதாவது நம்ம ஆளுநர்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாட்டுடைய ஆளுநர், அந்த ஆளுநருக்கு கடுமையான நோய் இருந்தது. அந்த நோய்க்கு எத்தனையோ இடங்களில் மருத்துவத்தை நாடி செல்கிறார்கள், எங்கும் ஷிஃபா கிடைக்கவில்லை, நிவாரணம் கிடைக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஹாக்கிமுக்கு ஒரு நெருங்கிய நண்பர், அந்த நண்பர் சொன்னார், எனக்கு தெரிந்த ஒரு ஜாஹித் இருக்கிறார், ஒரு இறைநேசர், அவர் உங்களுக்காக வேண்டி துஆ செய்தால் ஒருவேளை அந்த துஆவுடைய பரக்கத்தினால் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் என்பதாக அந்த நண்பர் சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த ஹாக்கிம், சரி அப்படியே நடக்கட்டும். இப்போ இதை பேச போனோன்னா இன்னொரு விஷயமும் சேர்த்து பேச வேண்டியது இருக்கு. அதாவது ஒருவருடைய துஆவினால் ஷிஃபா கிடைக்குமா, ஷிஃபாவை கொடுக்குற அல்லாஹ்வாச்சே அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வருது இந்த இடத்துல. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம் 2 வகையான முறையில் தீர்வு காணலாம். உதாரணத்திற்கு நோய்க்கென்று தவாக்கள், அதாவது மருந்துகள் இருக்கிறது, துஆக்களும் இருக்கிறது. பெரும்பாலான விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான நோய்களுக்கு தவாவை, மருந்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. சில விஷயங்களுக்கு மருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலான விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் துஆ. அதுவும் சாலிஹீன்களுடைய துஆ ஆக சீக்கிரம் கபூலாகக்கூடியது. அந்த ஹாக்கிம் இந்த வீட்டுக்கு வருகிறார், அந்த குடிசை வீட்டுக்கு வந்து தன்னுடைய நோயை சொல்லுகிறார். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் இவருடைய நோயை ஷிஃபாவாக்கி கொடு என்பதாக துஆ கேட்கும் பொழுது அவர் அந்த துஆ முடிச்சுட்டு போயிட்டாரு. பிறகு அவருக்கு ஷிஃபா கிடைச்சிருச்சு, இறைவனுடைய ஷிஃபா அவருக்கு கிடைத்தது. அந்த ஷிஃபா கிடைத்ததற்கு பிறகு வருகிறார், வந்து சொல்றாரு, நான் எத்தனையோ இடங்களில் மருத்துவமனைகளில் மருத்துவர்களிடத்தில் ஆலோசனை செய்து பார்த்தேன், எங்கும் எனக்கு ஷிஃபா கிடைக்கவில்லை, மருத்துவம் பார்த்தும் எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. உங்களுடைய துஆவினால் அல்லாஹ் தஆலா எனக்கு ஷிஃபாவை கொடுத்தான். அப்படியானால் உங்களுடைய துஆ கபூல் ஆகிறது, நீங்கள் கபூலியத்துள்ளவர்கள், இறைவனிடத்தில் கபூலியத்துள்ளவர்கள். அதனால் நீங்கள் இங்கு இருப்பது முறையல்ல, இவ்வளவு நெருக்கத்தை பெற்றவர்கள், உங்களுடைய துஆ கபூலாகிறது என்ற அளவிற்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், இங்கு இருப்பது முறையல்ல. நீங்கள் எங்களுடைய ஜாமியா மஸ்ஜிதில், எங்களுடைய ஜும்மா பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் அங்கு இமாமத் செய்யுங்கள் என்பதாக கேட்குறாங்க. மறுத்துட்டாங்க. பல நாட்கள் முயற்சி செய்கிறார்கள். கடைசியில் ஒரு வழியை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு ஒரு நேரத்தில் ஒரு வக்தில் போகிறாங்க, பள்ளிக்கு போகிறாங்க. அந்த பள்ளிக்கு போகும்பொழுது இந்த செய்தி, இவர்களுடைய துஆவினால் அந்த ஹாக்கிமுக்கு ஷிஃபா கிடைத்தது என்ற செய்தி ஊர் முழுக்க பரவியிருக்கு. இவங்க போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி. பல பேர் வந்து முசாஃபா செய்கிறாங்க.
அப்படி செஞ்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவிற்கு குத்துபாவிற்கு வர வேண்டும், தொழுகை வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நைட்டு நேரத்தில், இரவு நேரத்தில் இவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒருவேளை நம்ம நாளைக்கு போனோம்னு சொன்னால் பக்துக்கு போகும்போது ஒரு கூட்டம் இருக்கும், எல்லா இடத்துலையும் அப்படி தான். பக்துக்கு போகும்போது ஒரு கூட்டம் இருக்கும், ஜும்மான்னு வந்துட்டால் கூட்டங்கள் அதிகமாகும். ஒருவேளை நாம் ஜும்மாவுக்கு போனோம்னு சொன்னால் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், நம்மை கவனிக்கிற விதமும் மாறிவிடும், நம்மளே புகழ ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். உதாரணத்துக்கு நான் என் விஷயத்தையே சொல்கிறேன்னு, நம்ம பெருமையை எதிர்பார்க்குறோம். நம்ம பேசுகிறோம், பேசும் பொழுது அஜித்து நீங்கள் பேசுகிறது நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாருன்னா ஏற்றி விட்ட மாதிரி ஆகும். இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் நம்ம பேசுறது நல்லா இருக்கணும்னு மக்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குற உள்ளங்கள் அதிகம். அது உள்ளத்துடைய ஃபித்ரத், யதார்த்தம் அது. அப்படி அவங்க நினைக்கிறாங்க, ஒரு வேளை நம்ம நாளைக்கு போகணும்னு சொன்னால் ஜும்மாவில் வர்ற மக்கள் நம்மை புகழ ஆரம்பிப்பார்கள், நம்ம மேலே அதாவது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய ஜானி, மிகப்பெரிய ஒரு விபச்சாரி, அந்த விபச்சாரியை அழைத்து சொல்கிறார்கள், கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. காசை கொடுத்துட்டு இந்த காசை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சை கையில் கொடுத்து சொல்கிறாங்க, இந்த குச்சியை வச்சுக்கோங்க. நாளை நான் ஜும்மாவிற்கு செல்லும் பொழுது கூட்டத்துக்கு மத்தியில் போவேன், எல்லா மக்களுக்கும் மத்தியில் வைத்து கொண்டு, ஷிபிலி அவர்களே நீங்கள் நேற்று வீட்டுக்கு வந்தீங்க இல்லையா, யாருடைய வீட்டுக்கு? ஜானியுடைய வீட்டுக்கு. நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க இல்லையா நேற்று நைட்டு, அப்படி வரும்போது இந்த குச்சியை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நீ சொல்லணும். யதார்த்தத்தில் நடந்ததில்லை இது, அவங்க சொல்ல வைக்கிறாங்க. அதே போன்று நடக்கிறது. ஜும்மாவுக்கு உள்ளே போயிட்டாங்க, மெஹராபுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. அந்த ஜானி வந்து சொல்லுகிறார், ஷிபிலி அவர்களே உங்களுடைய குச்சியை நேற்று வீட்டுக்கு வந்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டீங்க. நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போகிறது வேற, ஜானியுடைய வீட்டுக்கு போகிறது வேற. ஜானியுடைய வீட்டில் ஒரு ஆபிதுடைய, ஒரு சாலிஹான அடியாருடைய குச்சி இருக்கிறத பார்த்த உடனே வந்தவங்க, அதாவது ஒரு ஆளை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அந்த அபிப்பிராயம் இல்லாமல் போகும் பொழுது, ஒரு ஆளை உயர்வாக நினைத்து வைத்திருக்கும் பொழுது, அந்த உயர்வான காரியத்திற்கு மாற்றமாக அவர் செயல்படும் பொழுது அவர்கிட்ட இருந்த பாசம் அப்படியே நேர்மாறும், கோபமாக மாறும். இருக்கிற எல்லாருக்கும் கோபமாக மாறிச்சு. எந்த அளவுக்கு கோபம் வந்துச்சுன்னா, எடுத்து கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லை எடுத்து அடித்து துரத்துறாங்க. அந்த அடித்த அடி வீட்டுக்குள்ளே போய் சேரும்பொழுது பார்க்குறாங்க, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்படி கிழிஞ்சிருக்கும் பொழுது இதே ஒரு விஷயம் நம்முடைய விஷயத்தில் நடந்தால் என்ன ஆகும்? சின்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டால் நமக்கு பொறுக்க முடியல, நம்மளை பற்றி ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் நம்மால் பொறுக்க முடியவில்லை, என்னை பற்றி எப்படி பேசலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்க உள்ளே போகும் பொழுது சிரிச்சுட்டு போனாங்க. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்களா, நஃப்ஸே உன்னை மக்கள்லாம் உயர்த்தணும்னு நீ நினச்ச, இன்னைக்கு நம்ம உயர்ந்துருவோம்னு நினச்ச, ஆனால் உன்னை நான் வெற்றி கொண்டு விட்டேன். நஃப்ஸு என்பது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு விவாதத்துகள் செய்திருந்தாலும், என்ன காரியங்கள் செய்திருந்தாலும், அந்த பெருமையை நம்முடைய உள்ளத்தில் போடும். அந்த பெருமை மட்டும் வந்துருச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இத்தனை நாட்கள் நான் பக்குவமாக இருந்தேன், கடைசியில் நீ இந்த பெருமையை வைத்து என்னை கவுக்க பார்த்தேன், ஆனால் உன்னை நான் இன்று வெற்றி கொண்டு விட்டேன் என்பதாக ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். இப்படி இந்த நஃப்ஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறது தான் இந்த நோன்புகள். ரமலானுடைய மாதத்தில் நம்ம வைக்கிற நோன்புகள் இருக்கு இல்லையா, அந்த நோன்புகளுக்கான அடிப்படை இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பது. அந்த இறை நெருக்கம் எப்படி நமக்கு கிடைக்கும்? இறை நெருக்கத்தை நாம் எப்படி தேடிக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்ம சூஃபிகள்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. நம்ம பசியோடு இருக்கணும், தூக்கமின்மை, இறைவனுடைய சிந்தனையினால் தூக்கம் இல்லாமல் இருக்கணும். இந்த போன்ற விஷயங்களை சாலிஹன்கள், சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. தனிமையில் இருக்கிறது. இந்த மூன்றையும் விமர்சிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
எதுக்கு பசியோடு இருக்கணும்? அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்துருக்கிறான் இல்லையா? எதுக்கு தனிமையில் இருக்கணும்? தனிமையில் இருக்க கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் பொழுது வார ஹிராவில் தனிமையில் தான் இருந்தார். ஆனால் சூஃபியாக்கள் தனிமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை விமர்சிப்பவர்கள் பல பேர் உண்டு. இது ஒரு பேரும் இருந்தாலும் நம்மை அந்த பசி இருக்கு இல்லையா, அந்த பசி தான் இறைவனின் பக்கம் கொண்டு சேர்க்கும். உதாரணத்திற்கு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ரி பிஹி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. சௌம், நோன்பு என்பது எனக்கானது, வ அனா அஜ்ரி பிஹி, அதற்கு நானே கூலியாகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நோன்புல பிரதானமானது என்னங்க? நோன்புனா நம்ம உடனே சிந்தனைக்கு வரக்கூடிய விஷயம் பசி. அந்த பசியின் மூலமாகத்தான் இறைவன் தானாக அவரிடத்தில் வருகிறான் என்று சொன்னால், அந்த இறைவனை அடைவதற்காக வேண்டி சூஃபியாக்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயம் பசி. அவர்கள் மட்டும் இல்லை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி பல கிதாபுகளில் பல கோணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவுடைய நடுநிசியில் வெளியில் வர்றாங்க. செய்தியை சொல்றது யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. இரவு நேரத்தில் வருகிறார்கள். வரும்பொழுது அந்த இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் இந்த நேரத்தில் வந்துருக்கிறீங்க? இன்னொரு ரிவாயத்தில் வர விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே கேட்குறாங்க, அபூபக்கரே இந்த நேரத்தில் எப்படி எதுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விஷயம், யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்கறது, யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்கறதுக்கு வெளியே வந்திருக்கிறேன். எந்த நேரத்தில்? நடுஜாமத்தில். ஆனால் யதார்த்தம் வேறு. அடுத்ததாக சிறிது நேரம் கழித்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமரே எதுக்கு வந்தீங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் பசியாக இருக்குது, நான் 3 நாளாக சாப்பிடலை, எனக்கு பசியாக இருக்குது. யதார்த்தத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியில் வந்தது எதுக்கு? பசிக்காக. ஆனால் பதில் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்கறதுக்கு. சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பார்வை பார்த்தா போதும், எல்லாம் முடிஞ்சது. குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்கிற அந்த பார்வை, நீங்கள் வந்துவிட்டால் எங்களுடைய எல்லா முசீபத்துகளும் போய்விடும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய எண்ணம், அவருடைய ஈமான். உமர் ரலியல்லாஹு வெளியே வரும்போது கேட்குறாங்க, உமர் எதுக்கு வெளியே வந்தீங்க? யா ரசூலுல்லாஹ் நான் 3 நாளாக சாப்பிடல, உங்களை பார்க்கறதுக்கு வந்தோம். உமர் ரலியல்லாஹு அதே தான், சாப்பிட்றதுக்கு இல்லை, பசியாக இருக்குது, உங்களை பார்த்தா போதும் யா ரசூலுல்லாஹ். வர்றாங்க. வந்த உடனே இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவங்க 3 நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் 7 நாளாக சாப்பிடல, நான் 7 நாளாக சாப்பிடவில்லை. எந்த நாயும் ஒரு முறை மிம்பரில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உதீது மஃபாதீஹ ஹஸாயினில் அர்த், நான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஹஸானாக்களுடைய சாவிகளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பசி வந்தால் சாப்பிட தெரியாதா? அவருடைய சஹாபாக்கள் பட்டினியாக இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தை போக்க தெரியாதா? காரணம், அந்த பசி இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். அந்த இறைவனை அடையக்கூடிய பாதை தான் நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பசியை நாம் உணர வேண்டும். அந்த பசியில் ஷைத்தானுடைய இரத்த நாளங்கள், ஷைத்தான் இறுக்கப்படுகிறான். அப்படி இருக்கும் பொழுது, ஷைத்தான் விலகும் பொழுது, நஃப்ஸ் கட்டுப்படும் பொழுது இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அந்த நெருக்கத்தை காட்டுவதற்காக வேண்டிதான், நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் சஹாபாக்கள் பசியோடு இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, இறைவனிடத்தில் ஒரு துஆ கேட்டால் போதும், முடிஞ்சு போச்சு எல்லாம். ஏன் பசியோடு இருக்கணும்? அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை கூப்பிட்டு புறப்படுறாங்க. போற வழியில் சில ரிவாயத்துகளில் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா, இன்னும் சில ரிவாயத்துகளில்
அபுல் ஹைசமில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு தோட்டம் இருந்தது, பெரிய ஒரு ஆட்டு மந்தை இருந்தது. அவர்களுடைய வீட்டை நோக்கி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த வீட்டை நெருங்கியவுடன் அங்கிருந்த பெண், அதாவது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, இருந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன விஷயம்? அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கணவர் எங்க? சொன்னாங்க, எங்களுக்கு ஹாதிம்கள் சொத்து இருக்குது, ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, ஆனால் வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிறது இல்லை. வேலை செய்வதற்கு நாங்கள் ஆள் வைத்துக் கொள்வதில்லை. அதனால் அந்த வேலையை அவரே பார்க்க சென்றிருக்கிறார், என்னுடைய கணவரே வேலை செய்ய சென்றிருக்கிறார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது தான் தாமதம். கொண்டு வந்து, அதாவது அவங்க போயிருந்தது பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு பறிக்கிறதுக்கு, பேரிச்சம்பழம் பறிக்கிறது இருந்தது. அப்படியே போட்டுட்டு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. சொன்ன வார்த்தை ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், கையில எவ்வளவு செல்வங்களை வைத்திருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை இருந்ததை போட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த நேரத்தில் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? உட்கார வைக்கிறாங்க. கொண்டு வந்த அந்த பழங்களை சாப்பிட கொடுத்துட்டு பின்னாடி போய் ஆட்டை அறுக்க போறாங்க. அந்த ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கறதே நோக்கம். அப்படி ஆட்டை அறுத்து ரொட்டி சமைத்து கொண்டு வரும் பொழுது, கொண்டு வந்து கொடுக்க வந்த அந்த சஹாபியில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட விட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா 3 நாளாக சாப்பிடல. இன்றைய தந்தைகளுடைய நிலைமை, போன வீட்டில், அதாவது புகுந்த வீடுன்னு சொல்றாங்க இல்லையா, அங்கே போய் கஷ்டப்படும் பொழுது தந்தையுடைய பாடு என்ன, அங்கே எப்படி இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது தந்தையுடைய ஒரு எண்ணம், அந்த பாசம். அப்படி இருக்கும் பொழுது ஈருலக ரட்சகர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 நாளாக சாப்பிடல. இந்த சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்து அனுப்பிட்டு அடுத்து சாப்பிட வர்ற ரொட்டிகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கொடுக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. கடைசியில் இருக்கிறது ஒரே ஒரு ரொட்டி, அதுவும் சின்ன ரொட்டி, வேற மாவு இல்லை. கடைசி ரொட்டியை தாய்மார்கள் சாப்பிடுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் மிச்சம். அந்த ரொட்டியை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றாங்க. அது சாப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம், பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்முடைய தாய், அந்த தாய் அழுகும் பொழுது நம்ம பார்த்தா, ஒரு பிள்ளை அழுகும் பொழுது ஒரு தந்தை பார்த்தால் அந்த தந்தைக்கும் அந்த தாய்க்கும் கண்கள் கலங்கும். ஒரு தாய் அழுவதை பார்த்தால் தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த நேரத்தில் கண் கலங்கும். காரணம் தெரியாது, தாய் அழுதால் பிள்ளையும் சேர்ந்து அழுகும். நம்முடைய தாய் தந்தை என்று அனைத்தை விடவும் ஆக நேசத்திற்குரியவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அழுத செய்தியை கேட்கும் பொழுது அந்த அழுகை எப்படி இருந்திருக்கும்? அவங்க அழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அழுகையுடைய வேதனை நமக்குள் வர வேண்டும். எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தினால் நிரப்பி தந்திருவானாக. அதை கேட்கும் பொழுது அந்த செய்திகளை உள்வாங்கக்கூடிய மனங்களாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. அழுத உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் அழுகிறீங்க? நம்ம பேசுகிற நாமே இப்படி இருக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவதை பார்த்து அவர்கள் அந்த கேட்ட துணி இருக்கு, ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா வல்லதி அன்நஈமுல் லதி துஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமஹ். இப்போ சாப்பிட்டேன் இல்லையா, இந்த சாப்பிட்ட சாப்பாடுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் என்பதாக ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் சாப்பிட்டது வேற, நீங்கள் சாப்பிட்டது கடைசி ரொட்டி,
இந்த செய்தியை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில் இருந்த ரொட்டி கிறுக்கி போட்டான். இந்த செய்திக்கு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் பசி ஆற வேண்டும் என்று நினைத்தவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதாக வரலாறு இல்லை. வயிறு நிரம்ப சாப்பிட்டதாக வரலாறு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த சின்ன ஒரு ரொட்டி துண்டு, அதை சாப்பிட்ட பிறகு சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு கணக்கு கேட்டால் நான் என்ன சொல்றது? நமக்கு சாப்பிட்றதுடைய அருமை தெரியல. வெளியே போய் சாப்பிட்றோம் கடைகளில், சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடும் பொழுது நஃப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். கடைசியில் கணக்கு கொடுக்கும்போது தான் தெரியும், பில் கொடுக்கும்போது இது தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு அப்போ தோணும். இதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நாம் சாப்பிட்ட சாப்பாடுக்கு கணக்கு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் பதில்? நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிஅமத்துகளும், அந்த நிஅமத்துகளை அடைய பெறாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த மாதம் முஃமின்களுடைய ரிஸ்கை விசாலமாக்கக்கூடிய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மாதத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? நம்மில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரிஸ்க் இல்லாமல் சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள், அந்த சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுடைய பசியை உணர்த்துவதற்காக வேண்டியும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டியும் பல அம்சங்களை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் வைத்திருக்கிறார். இந்த ரமலானை பிரயோஜனமான முறையில் இந்த ரமலானில் அல்லாஹ் தஆலா நோன்பை எதற்காக கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படுவதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. இந்த நோன்புகளின் மூலமாக இறை நெருக்கத்தையும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய நஃப்ஸுடைய அட்டூழியங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்திருவானாக. இதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்னவெல்லாம் நல்ல அமல்களை செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்து நம்முடைய உயர்வை, நம்முடைய அந்தஸ்துகளுடைய உயர்வை தேடிக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திருவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரவுதா ஷரீஃபையும் வாழ்விலே நாம் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திருவானாக. இந்த சபையில் எப்படி நாம் ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய, அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திருவானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.